வேலைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு. மருமக வாய்க்கு ருச்சியா ஒரு முறுக்கு செய்து கேட்டா அதை ஒன்னால செய்து கொடுக்க முடியல. உன் வேலையை நான் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்றது? மாமனாருக்கு மருமகளுக்கு நாக்கு 4 முழம். நான் என்ன கையில வித்திய வச்சுக்கிட்டு வஞ்சகமா பண்றேன்? எனக்கு வர மாட்டேங்குதே. உனக்கு கொழுப்பு அதிகம். முறுக்கு புளியுள்ள உடம்பு வளையணும். உடம்பெல்லாம் வளையுது, எண்ணெயில போடுற முறுக்கு தான் வளைய மாட்டேங்குது. லட்டியா விழுகு. ஐயோ, என்ன மாமா இது? அங்க ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் வந்து படுத்தாச்சு. இன்னும் நிறைய டைம் இருக்குமா? நேத்து நீ ஆசைப்பட்டு முறுக்கு கேட்டியா, இவனுக்கு செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாராமே. இப்ப உனக்காக தான் நான் முறுக்கு புளியறேன். மாமா 10 வருஷம் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு 20 லட்சம் செலவு பண்ணி நர்சிங் ஹோம் கட்டினது முறுக்கு புளியவா? உங்க மாமனாருக்கு கண் வைத்தியமும் தெரியும், முறுக்கு புளியவும் தெரியும். அதை டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு மாமா. உங்களை இந்த அன்பான சிரிப்பை பார்த்துக்கிட்டே 1/2 மணி நேரத்துல 1000 ஆபரேஷன் பண்ணிடுவேன். நீ போ, நான் இன்னும் 5 நிமிஷத்துல வர்றேன். நீதான் அவருடைய மனைவியாமா? ஆமாங்க. உன் கணவருக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷன் முடிஞ்சு போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் பார்வை வந்துடும். டாக்டர், என்னது? ஏதோ இந்த ஏழை கையால முடிஞ்சது டாக்டர். நோ சுமங்கலி பொண்ணு, மழையில கழிச்சாமோ? போட்டுக்க. உனக்கு குலதெய்வம் என்ன? சமயபுரம் மாரியம்மா. அங்க போய் 10 பைசாவுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்து வச்சு வேண்டிக்கோ. என்னன்னு வேண்டிக்கிறது டாக்டர்? தாயே, மனிதனால முடியாத காரியம் உன்னாலதான் முடியும். டாக்டருடைய குடும்பத்தை நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கோ. அதுதான் நீ எனக்கு கொடுக்கிற ஃபீஸ். ஓகே? அந்த கிளாஸஸ் கொண்டாந்தீங்க. இந்தாப்பா. போட்டு இத படிங்க. சைக்ளோன் கில்ஸ் 7 இன் பெங்கால். ஏன்பா சிரிக்கிற? ஒண்ணு இல்ல சார், சின்ன பிள்ளைல நான் படிக்கும் போது இழுத்து படிக்காதேன்னு என்ன அடிப்பீங்க. இப்ப என்னடானா நீங்க ஒரேடியா இழுக்கிறீங்க. அதுவும் டெஸ்ட் தான், இதுவும் டெஸ்ட் தான். சார், நீங்க ஒரு சுவால் சொல்லிருந்தீங்களே, அந்த பார்மசி ஓனருக்கு நான் போன் பண்ணிட்டேன். நீங்க போங்க, நிச்சயமா வேலை கொடுப்பாங்க. ஆமா, இந்த வயசான காலத்துல நீங்க வேலை செய்யணுமா சார்? வயசான மட்டும் பசிக்காதா? இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் தரணும்? நீங்க சொல்லி கொடுத்த ஆனாவன்னாங்கிற அஸ்திவாரத்துல கத்துக்கிட்ட தொழில் சார் இது. அந்த அஸ்திவாரம் ஏதாவது கொடுத்துதான் திருவேன்னு அடம் பிடிச்சா? அப்ப ஒண்ணு செய்ய, போற வழியில பெரிய தெரு பிள்ளையார் கோயில 10 பைசாவுக்கு கற்பூரம் வாங்கி கொடுத்துட்டு போங்க. சும்மா குடிச்சா போருமா? ஏதாவது பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுத்துங்க. என்ன பிரார்த்தனை பண்றது? பிள்ளையாரப்பா, மனுஷ சக்தியால முடியாத காரியங்கள் உன்னாலதான் முடியும். இந்த உலகத்துல எல்லாரையும் நல்லபடியா வாழ வேண்டும் வேண்டிக்கும். பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சன்னவதனம் பொண்ணு ஒண்ணு மாட்டிருக்குது. கேப் விட்டுருவியே, நாளைக்கே பிளேன்ல ஊருக்கு போயிடுவான். ஆமா, அந்த காரப்பே எந்த நேரத்துல எதை பத்தி பேசுற? ஓம் கணபதி நமஹா. இப்ப அமுட்டு நல்ல கட்டை விட்டு. ஆமா, அவ பேர் என்ன? நிஷா. 5 அடி 6 அங்குலம் அகலமா? சிச்சி, உயரமே செக்கச்சவேர்னு உடம்பு. காலில் சுண்டி விட்டா ரத்தம் தலை வரைக்கும் போகுது, நமக்கே தெரியுது. கடன்காரன். நோ கடன், கேஷ் டவுன். ஆமா, அவ்வளவு சிவப்பா இருப்பான்னு சொல்றியே, ஒருவேளை பஞ்சாபியா இருப்பாளோ? சந்தோஷம், இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது, நீ தான் தீர்த்து வைக்கணும். அப்படியா? கொஞ்சம் இரு, மன்னிக்கணும், சாயந்தரம் கண்டினியூ பண்றேன். கணேஷா, என்ன விஷயம்? அவ பர்மிட் வேணுங்கிறா, லிக்கர் பர்மிட் வேணுங்கிறா. ஆளை பார்த்தா எப்படி ஒரு ஃபுல் எதிர்பார்ப்பா போல் இருக்கு.
ஒண்ணு செய்வோமே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்ல எம்எல்ஏ, அவர் தலையில ஐஸ வச்சு நைஸா பேசி தாஜா பண்ணி அவர் பர்மிட்ட உருவிட்டா சரி, அப்புறம் ஹோட்டலுக்கு போனா அத அத்தாங்கிட்டே உருவி விடுவோம். வணக்கம். வாங்கயா எம்எல்ஏ, சைக்குமா? என்ன அரசியல்லாம் எப்படி இருக்கு? ஐயோ, ஏகப்பட்ட பிரச்சனைகள். முதல்ல கங்கை நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அப்புறம் மதுரையில ஒரு துறைமுகத்தை கட்டணும். மதுரையில துறைமுகமா? அங்க கடல் இல்லையா? அதனால என்ன, முதல்ல துறைமுகத்தை கட்டுவோம், அப்புறம் கடலை மடக்கி நீரை கொண்டு மதுரையில விட்டுருவோம். கான்ட்ராக்ட்லாம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஒன்று செய்கிறேன், கொடைக்கானல் மலைக்கு ஊட்டி மலைக்கும் ஒரு ஆகாச ரயில் பாலம் கட்டுங்களேன், பெரிய கான்ட்ராக்ட். அதையும் விட்டு வைக்கலையே, பேசி பார்த்துட்டுமே. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இல்ல, ரயில்ல போறவன் எச்சு துப்பினா கீழே எதிர்கட்சிக்காரன் தலையில விழுந்துருச்சு வச்சுங்க, அனாவசியமான சண்டை வரும். வாராம் அப்படின்னு விட்டாரு வட்ட தலைவர். அதனாலதான் ஆகாச பாலத்தை விட்டீங்க. அதையும் ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? என்னங்க இது, உங்க வீட்டுக்கு வரதுக்கு எனக்கு என்ன காரணம் தேவை? நான் உங்க கைபர். கைபர? கைபர். ஓஹோ, நேபரா? பக்கத்து வீட்டுக்கார். அப்படி சொல்லாங்களா? அப்படியும் சொல்லலாம். என்ன விசேஷம்? ஒரு சின்ன பிரச்சனை, இடுப்புல ஒரே வலி, நுரையீரல்ல ஒரே சுழுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டா அப்படியே. நுரையீரல்ல சுழுக்கா? ஆமா, நேத்து எம்எல்ஏ கேண்டீன்ல என்ன டிஃபன்? பருப்பு வடை, உளுந்து வடை, ஒரு அரை டசன் பிடிச்சேன். அப்படின்னா இது கேஸ். கேஷா கேஷா. நீ கேஷ்லயே நெல்லு. கேஸ்யா வாயு. 4 வெள்ளை பூண்டை சாப்பிடும், சரியா போயிடும். நல்ல காரியத்துக்கு வந்திருக்க, கால்ல விழு. அங்கடா சித்தப்பா. எல்லாம் பைட்டா கடிக்கிற. ஒண்ணுமில்ல அத்தான், உங்களுடைய கடுமையான ஆசீர்வாதத்தினால இன்னில இருந்து உருப்படுறதா தீர்மானம் பண்ணிவிட்டான். சித்தப்பா, நான் இனிமே உங்க முன்னாடி ஒரு மனுஷனா உள்ள முடிவு பண்ணிருக்கேன். அதனாலதான் சேட்டெல்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒண்ணுமில்ல, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு முன்னுக்கு வரதா முடிவு பண்ணிவிட்டான். அதுக்கு ஒரு 500 ரூபாய் தேவை. 500 ரூபாயில என்னடா இண்டஸ்ட்ரி இருக்குதே, பள்ளிக்கூடத்துல படிக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் 6 இன்ச்சில் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பண்ணி விக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நீங்க கொஞ்சம் உதவுனீங்கன்னா என் கடும் உழைப்பால 6 இன்ச்ச ஒரு அடி ஆக்கிடுவேன். அத பத்தி தான் ஹோட்டல்ல டிஸ்கஷன். ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 500 இல்லடா, 50,000 வேணாலும் கொடுக்குறேன். நான் சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானே. நீங்க உருட்டா சரிதான். தேங்க்யூ சித்தப்பா. அத்தாண்டா. எந்த ஹோட்டல்ல டிஸ்கஷன் வச்சிருக்கீங்க? நான் வர்றேன். ஐயோ, நீங்க எதுக்கு அங்கெல்லாம்? ரொம்ப அசிங்கம். நாங்க இந்த ஸ்மால் ஸ்கேல ஃபுல் ஸ்கேல் ஆக்கினப்ப சொல்றோம், நீங்க வந்து திறந்தா போதும். வேண்டாப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, செவ்வாய்க்கிழமையா இருக்கு. அதனால உங்க டிஸ்கஸ் எத்த நாளைக்கு வச்சுக்கோங்களேன். அது நாளைக்குன்னா அதெல்லாம் அது வந்து நாளைக்கு எதுக்கு? ஏன் நாளைக்குன்னா நீங்க பிடிச்சு வச்சிருக்கிறது பிளேன்ல பறந்து போயிடுமோ? Tomorrow is the Wednesday, not the Wednesday. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னா கவர்மெண்ட்ல பர்மிட் எல்லாம் வாங்கணும். அந்த விவகாரத்தெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். வேணும்னா அதுக்காக நமக்குள்ள தனியா ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்குவோம். நீங்க வேற, உங்களை தாஜா பண்ணி நைஸா பேசி உங்க பர்மிட்டியே இவங்க வாங்க போறாங்க. எம் பர்மிட்டே வா. அட நீ ஏன் பயப்படுற? உன் மூலியமா அவங்க பர்மிட் வாங்க போறாங்க. ஏன் தம்பி, பேசாம ஒரு பூத கண்ணாடி தொழிற்சாலை ஆரம்பிச்சுனா எப்படி இருக்கும்? ஊர்ல கைரேகை பாக்குற ஜோசியக்காரன் தான் அதை வாங்குவான். சுமார் சாமியாரே, இந்த காலத்து பசங்க எல்லாம் ரோட்ல போற வர பொண்ணுங்களை தூரமா இருந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கையில ஒரு பூத கண்ணாடி மட்டும் இருந்தா சும்மா சொயின்னு இழுத்து இழுத்து பாக்கலாமா கிட்டக்க வச்சு. அது மட்டும் இல்லம்மா, சிகப்பா இருக்கிற பொம்பளைய கால்ல தட்டினா தலை வரைக்கும் ரத்தம் எப்படி ஓடுதுங்கிறத பூத கண்ணாடியில பாக்கலாம். இல்லைங்களா ராஸ்கல்? ஏண்டா, எங்க அண்ணன் என்ன படிக்க வச்சாங்கிற பாவத்துக்காக அவன் பெற்ற குழந்தைய ஏன் பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டே இல்ல, அதுக்காக எனக்கு பரிசு கொடுக்கறியா? இந்த வயசுல உனக்கு பொம்பளை கேக்குதா? ஏண்டா காமாட்டி பரதேசி, உங்க அக்கா செத்தண்டைக்கே உன்னை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். நீ என் மச்சல இல்லடா, பட்லிக்காக ஹோட்டலுக்கு போறீங்களா? அபாண்டம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? நான் தாயா சொன்னேன். வடிவு. வெளிய போறா திருச்சு பசங்களா. நீ ஏன் ஓடுற? இப்ப ஏதோ சொன்னீங்களே, யார சொன்னீங்க? நான் ஏன் உன்ன சொல்றேன்? அதுக்கு தான் வேற ஆள் வச்சிருக்கேன்.